வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். வாரம் வாரம் எடுத்துகிட்டு இருக்கேன். முடிஞ்சால் அந்த கிளாஸில் வந்து ஜாயின்ட் ஆகணும்னா ஆகிக்குங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு 60-70% புரிதல் இதுலேயே கிடைச்சிரும். உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கிளாஸ் ஜாயின்ட் ஆக வாய்ப்பு இருந்ததுன்னா ஜாயின்ட் ஆகிக்கங்க. நான் லிங்க் கொடுக்குற கீழே வாங்க. நம்ம நிஃப்டியுமே கோல்டு டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அப்டேட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிகினர்ஸ் கிளாஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே வந்து அப்படியே மேலே போய் ஒரு சப்ளை ஏரியாவிலேருந்து கீழே மறுபடியும் டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்து நின்றுருக்கு. மார்க்கெட்டிங் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது தவிர எதுக்கு நடக்குது மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதே தான் நடந்துட்டு இருக்கு. நான் டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் இதை கொடுத்துருந்தேன். இந்த லெவல் தான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் அந்த லெவலுக்கு தான் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதுதாங்க மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. இது பிடிச்சி பழகிக்குங்க. இது புரிஞ்சுட்டிங்கன்னா போதுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாயிடும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் எனக்கு எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். இங்கே வந்து நேற்று வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா முந்தா நாளுடைய க்ளோஸ் ஹை லோவுக்கு ஈக்குவலாக வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே லோ அது வரைக்கும் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட் பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் வந்து எக்ஸாக்டாக இந்த லெவலில் எடுத்துகிட்டு மேலே போய் இதே லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கா மார்க்கெட்டு. அதுதான் நடந்திருக்கு. அப்போ இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே செல் ட்ரெண்டில் இருந்தது. கீழே ஓப்பன் ஆகி மேலே போய் கீழே வந்து செல் ட்ரெண்ட். அகைன் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணால் பை ட்ரெண்டு வந்துருச்சு. இங்கே அகைன் கீழே வந்து என்ன பண்ணணும்னா இந்த லோ உடைக்கக்கூடாது. உடைக்கல. அங்கேருந்து திரும்பினவன் அகைன் இந்த ஹை வரைக்கும் வந்துட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்ட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். மார்னிங்கே ஓப்பன் ஆனோன்னு பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. டக்குன்னு கீழே வந்து போட்டு இந்த லெவல் இந்த ஒரு 2-3 லெவல் நிற்கிது. இந்த லெவல் எங்கே வேணாலும் வந்து திரும்பலாம். மார்க்கெட் நம்மளுக்கு தெரியணும். வந்துச்சு திரும்பி அப்படியே மேலே போயிடுச்சு. மேலே போனது ஒரு சப்ளை ஏரியாவுக்கு போச்சு. மறுபடியும் அதை கீழே வந்து கீழே இந்த லோ கீழே வர முடியாமல் அகெயின் வந்து மறுபடியும் போய் இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போச்சு. அகெயின் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் இந்த ஹையை முடித்தான். அகெயின் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கீழே கொண்டு வந்தவன் இந்த டிமாண்ட் ஜோனுக்கே கொண்டு வந்துட்டான். இது எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு ஸ்டெப் தான். மார்க்கெட் இப்படித்தாங்க மூவ் பண்ணும். கீழே இறங்கி இறங்கி ஏறி ஏறி இறங்கி புல் பேக் கொடுத்து கொடுத்து வரும். இது கரெக்டாக நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா போதுங்க. இதுதான் நடக்குதுங்க மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி. இந்த லெவல்ஸு அந்த ட்ரெண்டு இதை பிடிச்சி பழகிட்டிங்கன்னா போதும். மார்க்கெட் இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை ட்ரெண்டுக்காக மூவ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுட்டான். அப்போது இந்த ஹைக்கு மேலே இருக்கிற லோனா இந்த லோ உடைச்சு பாடி க்ளோஸ் வச்சா செல் ட்ரெண்ட் வந்தாச்சு. அகைன் செல் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் நின்றுருக்கு. இதுதாங்க மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதை புரிஞ்சுக்குங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ ட்ரெண்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அது கூட போய் பழகுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துலையே திரும்பணுமா, இப்படியே திரும்புமா, அல்லது இப்படி வருமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலில் இருக்குது. மார்னிங் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை அவன் பிரேக் பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணான்னா அடுத்த லெவல் இங்கே இது வரைக்கும் வரலாம். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் தெரியாது இல்லைங்களா. ஒன்றா கேப் அப்பாக இருக்கலாம், இல்லாட்டி கேப் டவுனாக இருக்கலாம். எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் எங்கேயோ ஓப்பன் ஆகிட்டு போகுதுங்க. நீங்கள் லைவ் மார்க்கெட்டு கூட இருந்து பழகுங்க. கூட நடக்கும்போது அது கூட ட்ராவல் பண்ணி பழகுங்க. ஈஸியாக இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். இந்த எளிமையான புரிதல் தான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸை கொடுக்குறத. அதனால் தெளிவாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா. இது பயிற்சி பண்ண பண்ண தான் வரும். பயிற்சி பண்ணுறதுல தான் நம்மளுடைய ரிசல்ட்டே இருக்குது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை தாண்டி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் மார்க்கெட். புரிஞ்சுங்களா. பயிற்சி பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க தெரியல, பட் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வர்றேன். இந்த ட்ரெண்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மேலே உடச்சிட்டு போயிட்டு இருக்கானா, ரைட்டு அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கான். எப்போ வந்து கீழே உடைக்கிறானா அப்போ செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான். அவ்வளோதான்.
இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகுங்க, புரிஞ்சுக்கலாம். ரைட், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.